தமிழ்நாட்டு அரசியலே இந்த குடும்பம் நாசம் செய்ய போகிறது பாருங்கள். 6 மாதத்தில் இந்த குடும்பம் தமிழ்நாட்டு அரசியலையே நாசம் செய்யும். இந்த கூட்டணி சேர்ந்ததுக்கே நாறுகிறது இந்த திருமாவளவன் கதையும் முஸ்லீம் லீக் கதையும். அந்த கட்சியில் அந்த கொள்கையில் இந்த கட்சியை எதிர்த்து வெற்றி பெற்றுவிட்டு இந்த கட்சியினுடைய ஆட்சி நிலைவருவதற்கு இவர்கள் வந்து விட்டார்கள் என்பதே இஸ் நாட் ஏ கான்ட்ரடிக்ஷன் என்று கேட்கிறார். Plan your next summer escape with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. 2 தப்பு செய்தார் எடப்பாடி. ஒரு கட்சி தோல்வி அடைவது குற்றமா? மக்கள் ஏதோ ஒரு காரணம் பற்றி உங்களை தள்ளி வைத்திருக்கிறார்கள். மீண்டும் அந்த தவறான காரணத்தை களைந்து மறுபடியும் அந்த கட்சி ஊக்கம் பெற்று எழுந்திருப்பது நியாயமா? அரசியலில் உடனே அவர்கள் தோற்று விட்டார்கள். அந்த தேர்தலில் தோற்று, இந்த தேர்தலில் தோற்றான 10 தேர்தலில் தோற்றால் 11வது தேர்தலில் ஒருவன் எழுந்திருக்க முடியும். ஸ்டாலின் சொன்னார், பிஜேபி புதிதாக ஆட்சி மட்டத்திற்குள் வரப்போகிறது, பிஜேபியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னார். ஆக ஸ்டாலின் கருத்து நின்றது. இவர்கள் மாறி மாறி நாங்களும் இரட்டை என்ஜின் என்று சொன்னதினால் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்று சொல்லி ஸ்டாலின் வைத்த கருத்து பரப்புரை நின்றுவிட்டது. அது இவருக்கு பாதகமாக அமைந்தது. தமிழ் இனம் தனித்தன்மை வாய்ந்த இனம் என்கின்ற காரணத்தினால் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் உள்ள மும்மொழி திட்டத்தை விஜயால் பேச முடிகிறதா? இதை பேசுவதற்கு உனக்கு என்ன 10,000 கோடியா பணம் வேண்டும்? இந்தியை கொண்டு வந்து விட்டான். முந்தி பிரெஞ்சு படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம். நான் பிரெஞ்சு படிப்பேன், பிரான்ஸுக்கு போக வேண்டும் என்றால். ஜெர்மன் படிப்பேன், ஜெர்மனிக்கு போக வேண்டும் என்றால். சீனம் படிப்பேன், சீனாவுக்கு போக வேண்டும் என்றால். நீ எதற்கு என்ன இந்தி படிக்க சொல்லுகிறாய்? இந்திய மொழிகளில் 2 என்ன பெரிய இந்திய மொழிகள் 2? உங்களுடைய இந்தி வருவதற்கு நாங்கள் உங்களுடைய ஒரிசாவை படிச்சு என்ன செய்யறது? அசாமா படிச்சு என்ன செய்யறது? உங்களுடைய இந்தியை படிச்சு என்ன செய்யறது? அமெரிக்காவுக்கு போறதுக்கு எல்லாரும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவர் என்னமோ 3வது மொழி தமிழ் இந்திய மொழியை படிக்கணுமா? படிச்சாடா உள்ளது. இப்பொழுது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மும்மொழி திட்டத்தை ஆதரிக்குமானால் நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் இதுவரை சேர்த்த மாணவர்கள் நீங்களாக புதிதாக சேர்க்கையை அனுமதிக்க மாட்டோம். சொல் பார்ப்போம். ஐ வில் ஸ்டாண்ட் அண்ட் சல்யூட் யூ. சொல் பார்ப்போம். நீ ஒரு முதலமைச்சராக வந்திருக்கிறாய், சொல் பார்ப்போம். பிஜேபியை தள்ளி வையுங்கள், ரீமாரோஸை தள்ளி வையுங்கள், கட்சியை புதுப்பியுங்கள். மக்கள் எதை வெறுத்து நம்மை தோற்கடித்தார்களோ அத்தகைய மனிதர்களை மீண்டும் கட்சிக்குள் அனுமதிக்காதீங்க. தாவிகவுடைய செயல்பாடுகள்லாம் இப்படியே அப்புறப்படுத்தி வச்சு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவில் என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தராக வந்து தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவிகாவில் போகக்கூடிய 2 தப்பு செய்தார் எடப்பாடி. எடப்பாடி ஓரளவுக்கு தகுதியான மனிதர். அந்த கட்சியில் அம்மா விட்டு போன இடத்தை நிரப்புவதற்கு அது ரொம்ப வல்லமையான தலைமை. எனக்கு தெரிய இந்திரா காந்தி போல், ஜெயலலிதா போல் 100 ஆண் தலைமை. அது 100 ஆண்களின் தலைமை. சும்மா பெண் வலிமையற்றவள், அவளுக்கு ஷீ இஸ் நாட் ஈக்குவல் டு மீன்னா பொய். அது அவள் 100 men ஆர் நாட் ஈக்குவல் டு இந்திரா காந்தி ஆர் ஜெயலலிதா. அவ்வளவு வலிமையானவர்கள். நான் அந்த அம்மாவோடு பழகியிருக்கிறேன், செயல்பட்டிருக்கிறேன். எம்எல்ஏயாக அவருடைய காலத்தில் இருந்திருக்கிறேன். பிறகு ஒரு நாள் அவருடைய பதவியை தூக்கி வீசி விட்டு வெளியே வந்திருக்கிறேன். எல்லாமே செய்து பார்த்துருக்கிறேன். அது வேறு. அதிமுகவில் அவர்கள் விட்டு போன இடத்தை ஓரளவுக்கு நிரப்பக்கூடிய வல்லமையான தலைமை காலம் மெய்ப்பித்தது எடப்பாடி தான் என்று. ஓபிஎஸ் கையில் இந்த கட்சி சிக்கியிருந்தால் அவர் எப்படி ஒரு தெளிவில்லாமல் திமுகவில் சேர்ந்தாரோ அது மாதிரி இந்த கட்சியையும் கொண்டு போய் சேர்த்திருப்பார். 2 திராவிடம் தான் என்று சொல்லியிருப்பார். அதுக்கு ஒரு சமாதானம் சொல்லியிருப்பார். 2 திராவிடம் தான் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அவரிடம் போகாமல் இன்னும் பல பேர் முயற்சி செய்தார்கள். அந்த கட்சியில் சசிகலா முயன்றார், எல்லாரும் முயன்றார்கள். உட்கட்சி போராட்டத்திலேயே நைந்தார் எடப்பாடி. அதையெல்லாம் தாண்டி தூக்கி நிறுத்தினார். சென்ற முறை 70 இடங்களுக்கு வந்தது. இந்த இடம் 47 இடங்களுக்கு வந்தது. 1,01,30,00,000 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். இருக்கட்டும். உட்கட்சி போராட்டங்களை ஜெயலலிதா ஜானகியோடு மோதிய போராட்டத்தில் ஒரு தரம் ஆட்சிக்கு வர முடியவில்லை. பிறகு ஆட்சிக்கு வந்தார். அது வேறு. இழந்தார், வந்தார். ஒரு தரம் 4 பேர் தான் வெற்றி பெற்றார்கள். அம்மாவே தோற்கடிக்கப்பட்டார்கள், ஜெயலலிதாவே. அப்புறம் மறுபடியும் வந்தார்கள். ஒரு கட்சி தோல்வி அடைவது குற்றமா? மக்கள் ஏதோ ஒரு காரணம் பற்றி உங்களை தள்ளி வைத்திருக்கிறார்கள். மீண்டும் அந்த தவறான காரணத்தை களைந்து மறுபடியும் அந்த கட்சி ஊக்கம் பெற்று எழுந்திருப்பது நியாயமா? அரசியலில் உடனே அவர்கள் தோற்று விட்டார்கள். அந்த தேர்தலில் தோற்றுவார்கள். இந்த தேர்தலில் தோற்றான 10 தேர்தலில் தோற்றால் 11வது தேர்தலில் ஒருவன் எழுந்திருக்க முடியும். போன தடவை அவர் தோற்றதுக்கு 2 காரணம் நான் சொல்லுகிறேன். ஒன்று, பிஜேபியோடு சேர்ந்தது. இடைவிடா பிஜேபியை வென்று விடலாம், அதை சூப்பர் சீட் செய்து விடலாம், தாண்டி போய் விடலாம் என்று அவர் கருதினார். முடியவில்லை.
169 இடங்களில் இருக்கிறேன், நான் தனியாட்சி தான் நடத்துவேன் என்று 100,000 தரம் சொன்னார். தலைமை அமைச்சரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இங்கே வருகிற போதெல்லாம் இரட்டை இன்ஜின் ஆட்சி தான் நடக்கும், நாங்களும் அந்த ஆட்சியில் பங்கு வகிப்போம் என்று இடைவிடாமல் சொன்னார். ஸ்டாலின் சொன்னார், பிஜேபி புதிதாக ஆட்சி மட்டத்திற்குள் வரப்போகிறது, பிஜேபியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னார். ஆக ஸ்டாலின் கருத்து நின்றது. இவர்கள் மாறி மாறி நாங்களும் இரட்டை என்ஜின் என்று சொன்னதினால் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்று சொல்லி ஸ்டாலின் வைத்த கருத்து பரப்புரை நின்றுவிட்டது. அது இவருக்கு பாதகமாக அமைந்தது. இந்த முட்டாள்கள் பேசுகிறார்களே, இந்த 25 பேர் போனானே, இவனெல்லாம் பேசுகிறானே, தோல்வி அடைவதற்கு காரணம் என்ன? நீயும் சேர்ந்து தானடா தோற்ற, நீயும் சேர்ந்து தானே தலைமையில் இருந்த, நீயும் சேர்ந்து தானே கட்சியை நடத்தின, அவரை மட்டும் எதுக்கு சொல்கிற? இதெல்லாம் சும்மா பேச்சு. அதனால் பிஜேபியோடு சேர்ந்தது அவருடைய தோற்றத்தை நிமிர விட மாட்டேன் என்று ஆக்கிவிட்டது. தமிழ்நாடு இந்துத்துவா எதிர்ப்பிலும் இந்தி எதிர்ப்பிலும் சமஸ்கிருத எதிர்ப்பிலும் பிற எதிர்ப்புகளிலும் ஆணித்தரமாக நிற்கிறது, நிற்க வேண்டும். நான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒழிய வேண்டும் என்று கருதுகிறவன் நான், ஒழிந்தது பெரும் புரட்சி என்று கருதுகின்றவன் நான். ஆனாலும் சொல்லுகிறேன், இந்த தமிழ் இனம் தனித்தன்மை வாய்ந்த இனம் என்கின்ற காரணத்தினால் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் உள்ள மும்மொழி திட்டத்தை விஜயால் பேச முடிகிறதா? இதை பேசுவதற்கு உனக்கு என்ன 10,000 கோடியா பணம் வேண்டும்? இந்தியை கொண்டு வந்து விட்டான். முந்தி பிரெஞ்சு படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம். நான் பிரெஞ்சு படிப்பேன், பிரான்ஸுக்கு போக வேண்டும் என்றால். ஜெர்மன் படிப்பேன், ஜெர்மனிக்கு போக வேண்டும் என்றால். சீனம் படிப்பேன், சீனாவுக்கு போக வேண்டும் என்றால். நீ எதற்கு என்ன இந்தி படிக்க சொல்லுகிறாய்? 3வது மொழி நான் படிக்கிறேன், தெருவுக்கு போகிறேன், உனக்கு என்ன அது கவலை? ஆங்கிலம் உலக மொழி, ஆங்கிலம்தான் இந்தியாவை உண்டாக்கிய மொழி, ஆங்கிலம்தான் சுதந்திர போராட்டத்தை நடத்திய மொழி. ஆங்கிலம் இல்லாவிட்டால் இந்தியா வில் பி டிஸ்இன்டகிரேட்டட். ஆமாம், ஆங்கிலம் இன்றியமையாது. தமிழ் நம்முடைய தாய்ப்பால். இது 2 போதும். 3வது நான் தேர்வு செய்வேன். ஐ வில் சூஸ் மை லாங்குவேஜ் வாட் எவர் மேபி, ஜெர்மன் ஆர் ஃப்ரெஞ்ச் ஆர் சைனீஸ் ஆர் எனி அதர் லாங்குவேஜ். ஆனால் அது நீ என்ன முடிவு செய்கிற? இந்திய மொழிகளில் 2 என்ன பெரிய இந்திய மொழிகள் 2? உங்களுடைய இந்தி வருவதற்கு நாங்கள் உங்களுடைய ஒரிசாவை படித்து என்ன செய்கிறது? அசாமை படித்து என்ன செய்கிறது? உங்களுடைய இந்தியை படித்து என்ன செய்கிறது? அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு எல்லோரும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இவர் என்னமோ 3வது மொழி இந்திய மொழியை படிக்கணுமா? படித்தாண்டா உள்ளது. இந்த நாட்டுக்கு வந்திருக்கிற செல்வமெல்லாம் நம்முடைய ஆள் அமெரிக்காவிலேருந்து அனுப்பிய பணம் தான் தெரியுமா அவனுக்கு? வளைகுடா நாடுகளுக்கு போன தொழிலாளிகளும் அமெரிக்காவுக்கும் பிரான்ஸுக்கும் போன அறிவான படித்த இளைஞர்களும் அனுப்பிய பணம் தான் நம்முடைய அந்நிய செலாவணி. அப்புறம் திருப்பூர்லேருந்து போனது, ஆம்பூர்லேருந்து போனது, பம்பாயிலேருந்து போனது, குஜராத்திலேருந்து போன ஏற்றுமதி சரக்கெல்லாம் 2வது. நம்முடைய பணமே முதல் அந்நிய செலாவணி என்பது நம்முடைய கணக்கில் வரவானது என்பது அவர்கள் அனுப்பிய பணம். டாலராக அனுப்பினார்கள், பெற்றோருக்கு அனுப்பினார்கள், வீடு கட்டுவதற்கு அனுப்பினார்கள், வயல் வாங்குவதற்கு அனுப்பினார்கள். செல்வம் சேர்ந்தது, அது முதலீடாக பெரியது. அது இதற்கு இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் எல்லாம் இந்த திமுககாரன் 20 லட்சம் 40 லட்சம் வாங்கி கொண்டு இந்த பள்ளிக்கூடத்தை திறந்து விட்டான். ரொம்ப படுமோசம் அவர்கள். நீ என்ன செய்திருக்க வேண்டும்? சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை எதற்காக, என்னத்திற்கு? ஒய் ஷுட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கம் பிட்வீன் அஸ் என்று கேட்க வேண்டுமா இல்லையா? எதற்காக சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை? கல்வியில் உனக்கு என்ன வேலை கேட்டாயா? திமுக காலத்தில் கல்வியில் மருத்துவத்தில் 2லும் உனக்கு என்ன வேலை? இட் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட். அதில் எனக்கு நீ கேட்கவில்லை. நீ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் 40 லட்சம் தர்றேன்னா நம்ம தான் நாக்கை தொங்க போட்டு கொண்டு தெரிவோமே ரூபாய்க்கு. அதனால் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் பூராவையும் திறந்து விட்டான். 2000 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. 2000 பள்ளிக்கூடம். இந்த அண்ணாமலைக்கு வேலை, விஜய் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறார், அதில் இந்தி சொல்லிக் கொடுக்குறான். ஸ்டாலின் மருமகள் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறார், அதில் இந்தி சொல்லிக் கொடுக்குறான் என்று அதில் முரண் இருப்பதாக, தேர் இஸ் கான்ட்ரடிக்ஷன் இன் தர் பிஹேவியர் என்று காட்டுவது மட்டுமே ஒரு அரசியல்வாதியினுடைய வேலையாக இருக்கக்கூடாது. அது இருக்க வேண்டுமா என்று அவன் கேட்கிறான். அது இருக்க வேண்டுமா? எதுக்காக சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் இருக்க வேண்டும்? தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் போதாதா? மெட்ரிக் இருக்கட்டும். எதுக்கு? பணம் வருகிறது என்று இந்த திமுககாரன் இந்த வேலையை செய்தான். இப்பொழுது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மும்மொழி திட்டத்தை ஆதரிக்குமானால் நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் இதுவரை சேர்த்த மாணவர்கள் நீங்களாக புதிதாக சேர்க்கையை அனுமதிக்க மாட்டோம். சொல் பார்ப்போம். ஐ வில் ஸ்டாண்ட் அண்ட் சல்யூட் யூ. சொல் பார்ப்போம். நீ ஒரு முதலமைச்சராக வந்திருக்கிறாய், சொல் பார்ப்போம். இதுவரையில் சேர்ந்த மாணவர்கள் படித்து முடித்ததோடு ஆல் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் வில் பி க்ளோஸ்ட். சொல்லு பார்ப்போம். எதற்காக இந்தியினால் எனக்கு $5000 சம்பளம் கிடைக்கும் என்றால் இந்திக்கு வணக்கம் செலுத்தி நான் அதை படிக்கிறேன். வாட் இஸ் த நெசசிட்டி?
அறிவு வேண்டாமா என்று கேட்கிறேன். பயன் கருதித்தானே மனிதன் செயல்படுவான். நம்ம நாட்டில் சொல்லுவான், ஏன்டா வெட்டி வேலை செய்கிறேன், ஒரு பயன் கிடைத்தா செய்யலாம், வெட்டியாக போய் ஒருவன் செய்வானா? அது மாதிரி சொல்லுகிறேன். இந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் இனிமேல் மாணவர்களை நாங்கள் சேர்க்க ஒப்புக்கொள்ள மாட்டோம். ஆல் ஸ்கூல்ஸ் will be closed. இந்த மும்மொழி திட்டம் இல்லாமல் மூன்றாவது மொழி that should be chosen by us. இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா இந்த விஜயால? பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தனால தான் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தது ஒரு தப்பு. இந்த லாட்ரி பெண்மணியை வரை உள்ளே விட்டு எம்எல்ஏ ஆனார். பிறகு இவர் மந்திரி ஆவதற்கு நீங்கள் இடையூறாக இருக்கிறீர்கள் என்றவுடன் அந்த கட்சியை உடைத்து மருமகனோடு சேர்ந்து மந்திரியாக புறப்பட்டு விட்டார். நீங்கள் யூ கமிட்டட் 2 mistakes. You aligned with the BJP, you allowed Remaros to enter your party. தமிழ்நாட்டு அரசியலையே இந்த குடும்பம் நாசம் செய்ய போகிறது. பாருங்கள், 6 மாதத்தில் இந்த குடும்பம் தமிழ்நாட்டு அரசியலையே நாசம் செய்யும். நான் சொல்கிறேன், விஜயினுடைய ஆட்சியே இல்லை, லாட்ரி சீட்டுக்காரர்களுடைய ஆட்சி. இப்படியே பிளவுபட அதிமுகவுடைய நிலை என்ன? இல்லை, மறுபடியும் அதை தூக்கி நிறுத்துவதற்கு அவர் முயலுகிறார். அதனால் போனவர்களெல்லாம் ஒரு பகுதி வருகிறார்கள். நான் சொல்லுகிறேன், யூ ரியலைஸ் யுவர் மிஸ்டேக்ஸ். என்ன செய்தீர்களோ அதை உணருங்கள். பிறகு எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு சொல்லுவேன். நான் வெளியே இருக்கிறவன். உங்களுக்கு பொதுக்குழு இருக்கிறது, செயற்குழு இருக்கிறது, என்னை விட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. ஆட்சியாளராக இருந்த அனுபவம் பெற்றிருக்கிறீர்கள். நான் வெளியே இருந்து கற்றுக்கிறவன் தானே. ஆட்சியாளராக இருந்து அனுபவம் பெற்றிருக்கிறீர்கள். எது சிறந்தது? நான் என்னுடைய கருத்து சரி என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிஜேபியை தள்ளி வையுங்கள், ரீமாரோஸை தள்ளி வையுங்கள், கட்சியை புதுப்பியுங்கள். மக்கள் எதை வெறுத்து நம்மை தோற்கடித்தார்களோ அத்தகைய மனிதர்களை மீண்டும் கட்சிக்குள் அனுமதிக்காதீர்கள். இந்த எந்த காரணம் கொண்டும் மறுபடியும் இந்த சிவி சண்முகம், இந்த வேலுமணியோடையெல்லாம் இஃப் யூ காம்ப்ரமைஸ் வித் தம், யுவர் பார்ட்டி வில் பி வைப்ட் அவுட் தரோலி, டோட்டலி. எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டே இருந்தாங்க. அதிமுகவுடைய கூட்டணிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கும் பொழுது திமுக கூட்டணி இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்த உடனே சுக்குநூறா உடஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸ் அப்படியே தாவேக்காவோட சேர்ந்துட்டாங்க. இப்போ ஒரு முக்கியமானது ஒன்று சொல்லணும், நிஜம் மறந்து போயிட்டேன். இப்போ 3 பேர் 4 பேர் ராஜினாமா செய்து விட்டார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த திமுக அதிமுக கூட்டணி அதெல்லாம் விடுங்க. எந்த கூட்டணி, எந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் களவாணித்தனமாக இந்த லாட்ரி சீட்டுக்காரர்களாலும் விஜயினுடைய அரசாலும் தவறாக அவர்களுக்கு பதவி ஆசை காட்டி அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து மீண்டும் அவர்களுக்கு விசில் சின்னத்தை கொடுத்து நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர்கள் நினைப்பார்களே, ஆனால் எந்த கட்சியினுடைய ஆட்கள் அந்த கட்சிக்கு போனார்களோ அதே கட்சி தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தவும், அந்த வேட்பாளருக்கு எதிர்ப்பு இல்லாமல் எல்லா கட்சிகளும் ஒத்துப்போவுமான நிலை வேண்டும். அப்பொழுது தான் இதை தோற்கடிக்க முடியும். இந்த களவாணித்தனத்தை, இந்த திருட்டுத்தனத்தை, ஒரு கட்சியில் நிற்பது, அவனுடைய சின்னத்தில் வெல்வது, அதற்கு நேர் எதிர்மானான கட்சிக்கு போய் சேருவது, இந்த கூட்டணி சேர்ந்ததுக்கே நாறுகிறது இந்த திருமாவளவன் கதையும் முஸ்லீம் லீக் கதையும். கூட்டணி அந்த கட்சியில் அந்த கொள்கையில் இந்த கட்சியை எதிர்த்து வெற்றி பெற்று விட்டு இந்த கட்சியினுடைய ஆட்சி நிலை வருவதற்கு இவர்கள் வந்து விட்டார்கள் என்பதே இஸ் நாட் ஏ கான்ட்ரடிக்ஷன் என்று கேட்கிறான். சரியா? இப்போ இந்த கட்சியில் நின்று வென்று இதை ராஜினாமா செய்துவிட்டு எதிர்கட்சிக்கு போய் அவனுடைய சின்னத்தில் நின்று இவன் மந்திரியாவான், அதை பற்றியெல்லாம் நமக்கு என்ன முக்கியம்? நான் சொல்லுகிறேன், அப்பொழுது அதிமுக கட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அல்லது கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, எவனுடைய பதவி பறிபோகிறதோ அல்லது ஒருவன் ஏமாற்றி போய் இன்னொரு விசில் சின்னத்தில் அடகு வைக்கிறானோ அவனை திரும்ப அந்த கட்சியை நிப்பாட்ட வேண்டும். அவனை இல்லை, அந்த கட்சி ஆளை நிப்பாட்டி மற்ற எதிர்க்கட்சிகள் முழுவதும் எதிர்ப்பு இல்லாமல் அந்த கட்சியை மறுபடியும் வர வைத்து இந்த கட்சியை தோற்கடிக்க வேண்டும். நீங்கள் செய்தது அட்டூழியம், திருட்டுத்தனம், மோசடி என்று சொல்லி இந்த விசில் கட்சிக்கு புரிய வைக்க வேண்டும். ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரம் உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்கள் என்று பகிர்ந்திருக்கீங்க. நன்றி. சரி. Plan your next summer escape with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots.